welcome to the Sound Doctrine telecast. ஆரோக்கிய உபதேச ஒளிபரப்புக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். Praise God for all the corrective teaching we received through this series of talks. இந்த தொடர் செய்திகளின் வழியாக நாம் பெற்று வந்து கொண்டிருக்கிற திருத்துதல் உபதேசங்களுக்காக தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். Our subject during the last 7 weeks has been suffering. கடந்த 7 வாரங்களாக பாட அனுபவித்தல் என்கிறதே நம்முடைய தலைப்பாக இருந்து வருகிறது. And our topic is how not to suffer. நமக்கு முன்பாக இருக்கிற தலைப்பு எப்படி பாட அனுபவிக்க கூடாது. You may have a question, why this negative approach whichever subject we deal with? எந்த ஒரு பாடத்தை எடுத்துக்கொண்டாலும் ஏன் இந்த எதிர்மறையான ஒரு அணுகுமுறை என்று ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கலாம். The reason is very obvious. There is so much of unscriptural teaching concerning every Christian discipline. ஒவ்வொரு கிறிஸ்தவ ஒழுக்கத்திலும் எத்தனையோ வேதத்துக்கு புறம்பான போதனைகள் இருக்கிறதுனால்தான் என்பதுதான் இதற்கு சரியான பதில். As such, there needs to be lot of corrective teaching that calls for unlearning on the part of each one of us. ஆகவேதான் திருத்துதல் உபதேசங்கள் நாம் கற்றுக்கொண்டவைகளை தவறாய் கற்றுக்கொண்டவைகளை களைவதற்கு ஏதுவாக இருப்பது மிகவும் அத்தியாவசியமாக இருக்கிறது. Yes, beloved, sound doctrine is the antidote for all false teaching. ஆம் பிரியமானவர்களே, எல்லா கள்ள உபதேசத்திற்கும் ஆரோக்கிய உபதேசம் என்பதே ஒரு நல்ல மாற்று மருந்து. Turn with us to 2 Timothy 3rd chapter. 2 தீமோத்தேயு 3வது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட வாருங்கள். Look at the 16th verse. தமிழிலே 17வது வசனத்தை பாருங்கள். All scripture is given by inspiration of God and is profitable. Number 1, for doctrine, for reproof, for correction, and for instruction in righteousness. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தத்துக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும். You put all these 4 together, doctrine, reproof, correction, instruction, that's what corrective teaching is. இந்த நான்கையும் ஒன்றாக சேர்த்துக் கொள்ளுங்கள். உபதேசம், கடிந்து கொள்ளுதல், சீர்திருத்துதல், படிப்பித்தல், இந்த நான்கையும் சேர்த்தால்தான் திருத்துதல் உபதேசம் வருகிறது. So far under this topic how not to suffer, we have studied 7 lessons. எப்படி பாட அனுபவிக்க கூடாது என்கிற இந்த தலைப்பின் கீழாக 7 பாடங்களை இதுவரையிலும் பார்த்திருக்கிறோம். Do not blame Satan for all suffering. எல்லா பாடுகளுக்கும் சாத்தானியே பழி சாற்ற கூடாது. And do not be rash with your mouth. ஆத்திரப்பட்டு எதையும் பேசிவிடக் கூடாது. Number 3, do not think your problem is unique. உங்களுடைய பிரச்சனையை போல வேறு யாருடைய பிரச்சனையும் இல்லை என்று எண்ணிவிடக் கூடாது. Number 4, do not get irritated with people. மக்களிடத்தில் எரிச்சல் அடைய கூடாது. Number 5, do not go from preacher to preacher. ஐந்தாவதாக பிரசங்கியார் என்று அலைந்து திரியக்கூடாது. Number 6, do not expect instant deliverance always. ஆறாவதாக எப்பொழுதுமே உடனடி நிவாரணங்கள் கிடைக்கும் என்று எதிர்பார்க்க கூடாது. Last week we studied lesson number 7. சென்ற வாரத்திலே 7வது பாடத்தை பார்த்தோம். Do not forget God's help in the past. கடந்த காலத்தில் தேவனது உதவியை மறந்துவிடக் கூடாது. Today we will move on to lesson number 8. இன்றைக்கு 8வது பாடத்துக்கு நாம் கடந்து செல்வோம். How not to suffer. எப்படி பாட அனுபவிக்க கூடாது. Do not slacken devotional exercises. தியான முயற்சிகளிலே பின்தங்கிவிடக் கூடாது. Once again, மீண்டுமாய் சொல்கிறேன். do not slacken devotional exercises. தியான முயற்சிகளிலே பின்தங்கிவிடக் கூடாது. When we go through inexplainable suffering, and also if that suffering lasts long, you know what happens? We all get vexed in our spirits. தாங்கோனா வேதனையின் வழியாக, அதுவும் நீண்ட காலத்திற்கு அந்த வேதனையின் வழியாக கடந்து போகும் பொழுது உண்மையாகவே நம்முடைய ஆவியிலே தோய்ந்து போகிறோம். So our focus gets fixed on the suffering rather than our necessary spiritual disciplines or exercises. ஆகவே அந்த பாடுகள் மீதே நம்முடைய கவனம் காணப்படுகிறதே தவிர
தியான முயற்சிகளிலே நாம் தவறி விடுகிறோம். Now that's what we are warned against in book of Hebrews 12th chapter. எபிரேயர் 12வது அத்தியாயத்திலே இதற்கு தான் நமக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்படுகிறது. We'll read to you from verses 11 onwards. 11வது வசனம் துவங்கி நான் வாசிக்கிறேன். It speaks about chastisement. சிட்சையை பற்றி பேசுகிறது. It says no chastisement seems to be joyful for the present, but it is grievous. எந்த சிட்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். Nevertheless, afterward it yields the peaceable fruit of righteousness by those who have been trained by it. ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். Therefore, ஆகவே strengthen the hands which hang down and the feeble knees, and make straight paths for your feet, so that which is lame may not be dislocated, rather be healed. நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி முடமாயிருக்கிறது பிசகி போகாமல் சொஸ்தமாகும்படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவ்வைப்படுத்துங்கள். It speaks about hands, it speaks about knees, and it speaks about feet. அது கால்கள், கைகள், பாதங்கள் இவைகளை பற்றி எல்லாம் பேசுகிறது. Now today we want to present before you three important spiritual exercises which we should never ever give up or slacken as we go through suffering. 3 ஆவிக்குரிய முயற்சிகளை நாம் எந்த காரணத்தை கொண்டும் அதில் தோய்ந்து போகாமல் இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு எடுத்துரைக்க விரும்புகிறேன். These are very practical, follow them carefully. மிகவும் நடைமுறையானவைகள், இதை மிகவும் தெளிவாய் கவனித்து வாருங்கள். Number 1 exercise is word study, meditation of the scripture. முதலாவது திருவசன தியானம். Now there was a patriarch by name Job who perhaps suffered more than anyone in his times. தன்னுடைய காலத்திலே யாரை பார்க்கிலும் அதிகமாய் பாட அனுபவித்த ஒரு பக்தன் யோபு என்று ஒருவன் இருந்தான். You know his confession, turn with us to his book and 23rd chapter. அவனுடைய அறிக்கையை பாருங்கள். யோபனுடைய புத்தகம் 23வது அத்தியாயம். We'll read to you from verse 10. 10வது வசனத்திலிருந்து உங்களுக்கு வாசிக்கிறோம். He knows the way that I take. நான் போகும் வழியை அவர் அறிவார். When he has tested me, I shall come forth as gold. அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். In other words, he was going through intense chastisement and suffering and testing. அவன் ஏராளமான சோதனையும் சிட்சையின் வழியாகவும் கடந்து It வருகிறான். was as if gold is tested in the furnace of fire. அந்த அக்கினி சூளையிலே பொன்னானது விளங்குகிறது போலவே அவன் காணப்படுகிறான். But what does he say? என்ன சொல்கிறான்? Look at the 12th verse. 12வது வசனத்தை பாருங்கள். I have not departed from the commandment of his lips. அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை. I have treasured the words of his mouth more than my necessary food. அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாக So காத்துக்கொண்டேன். even during the time of intense suffering and trial and testing, Job's testimony that more than his necessary regular food, he considered the meditation of God's word. அந்த சோதனையின் காலத்திலும் கூட தேவனுடைய வார்த்தையை அவ்வளவு முக்கியத்துவம் கொண்டு தன்னுடைய ஆகாரத்தை பார்க்கிலும் மேன்மையாக எண்ணினான் என்றுதான் யோபு சாட்சி சொல்லுகிறார். We know about one young man who really suffered for no fault of his. தான் செய்யாத ஒரு தவறுக்காக வேதனைப்பட்ட ஒரு பாலிவனை பற்றி நாம் அறிவோம். Now we meet him in book of Psalms 105th chapter. 105வது சங்கீதத்திலே நாம் பார்க்கிறோம். And we'll read from verse 17 to 18. This is none other than Joseph. 17லிருந்து 19 வரை உள்ள வசனங்களை வாசிக்கிறோம். இது வேறு யாரும் இல்லை, யோசேப்பு. God sent a man before them, Joseph, who was sold as a slave. அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். They hurt his feet with fetters. He was laid in irons. அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடிபட்டிருந்தது. But there was victory as we read in verse 19. 19வது வசனத்திலே நாம் வாசிக்கிற வண்ணமாக ஜெயம் காணப்பட்டது. Until the time that God's word came to pass, the word of the Lord tested him. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. In other words, what God told Joseph in the light, he did not doubt in darkness. ஒரு வார்த்தைகளிலே அவன் வெளிச்சத்திலே தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட வார்த்தைகளை
இருளான சூழ்நிலைகளிலே சந்தேகப்படவே இல்லை. That was the repeated confession of psalmist also. சங்கீதக்காரன் தொடர்ச்சியாய் இதைதான் அறிக்கை செய்கிறான். You know, Psalm 119, every one of the verses is about the word of God. 119வது சங்கீதம் நமக்கு தெரியும், ஒவ்வொரு வசனம் தேவனுடைய வார்த்தையை பற்றி கூறுகிறது. If you look at the 50th verse, 50வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். This is my comfort in my affliction, for your word has given me life. அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல், உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. Look at the 52nd verse. 52வது வசனத்தை I பாருங்கள். remembered your judgments of old, O Lord, and have comforted myself. கர்த்தாவே, ஆதி முதலான உம்முடைய நியாய தீர்ப்புகளை நான் நினைத்து என்னை தேற்றுகிறேன். Look at verses 92 and 93. 92 93வது வசனங்களை பாருங்கள். Unless your law had been my delight, I would then have perished in my affliction. உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். Beloved, it is very natural that our spirits sink when we go through moments of despair and darkness. பிரியமானவர்களே, அந்தகாரமான வேதனையின் வழியாய் நாம் கடந்து போகும் பொழுது நம்முடைய ஆவி தோய்ந்து போகிறது மிகவும் இயல்பானது. You know what we should do at that time? அந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? We should open the word of God தேவனுடைய வார்த்தை வசனத்தை திறந்து வைத்து and we should repeat the prayer that psalmist has repeated thrice in Psalm 119. 119வது சங்கீதத்திலே சங்கீதக்காரன் 3 முறை மீண்டும் மீண்டுமாய் சொன்ன அந்த ஜெபத்தை நாமும் சொல்ல Look வேண்டும். at the 25th verse. 25வது வசனத்தை பாருங்கள். My soul clings to the dust. என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி In கொண்டிருக்கிறது. other words, I am totally flat in this situation. வேறு வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நான் மட்டமாகி விட்டேன். But he says, revive me according to your word. உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும் என்கிறார். And when you come to verse 107, 107வது வசனத்துக்கு வரும் பொழுது, I am afflicted very much, O Lord, revive me according to your word. நான் மிகவும் உபத்திரவப்படுகிறேன், கர்த்தாவே உம்முடைய வசனங்களின்படி என்னை உயிர்ப்பியும். And come to verse 154. 154வது வசனத்துக்கு வாருங்கள். Plead my cause and redeem me, revive me according to your word. எனக்காக நீர் வழக்காடி என்னை மீட்டுக் கொள்ளும், உம்முடைய வார்த்தையின்படியே என்னை உயிர்ப்பியும். So beloved, during times of distress and despondency, even though you may not feel like meditating the Bible, keep reading the Bible. ஆகவே பிரியமானவர்களே, அவ்விதமான உபத்திரவத்தின் வேதனையின் வழியிலே நீங்கள் கடந்து போகும் பொழுது ஒருவேளை வேத வசனத்தை படிக்க உங்களுக்கு மனமில்லாமல் உணர்வில்லாமல் இருக்கலாம், ஆனாலும் அதை படியுங்கள். There are so many psychological prescriptions given to overcome depression. மனத்தோய்வை மேற்கொள்வதற்கு அநேக மனோதத்துவ வழிகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. But nothing is as lasting as the meditation of God's word. ஆனால் தேவனுடைய வார்த்தையை போல நிரந்தரமான ஒரு விடுதலை வேறு ஒன்றிலும் நமக்கு கிடைக்காது. So beloved, during times of suffering, there will be a tendency to slacken your Bible meditation. Never yield to that temptation. ஆகவே பிரியமானவர்களே, இவ்விதமான பாடுகளின் மத்தியிலே நாம் வேத வசனத்தை படிப்பதை அப்படியே குறைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு சோதனை வரும். அதை தயவு செய்து அந்த சோதனைக்கு இடம் கொடுக்க வேண்டாம். Jesus said, the words that I have spoken unto you, they are spirit and they are life. இயேசுவானவர் சொன்னார், நான் உங்களிடத்திலே பேசி இருக்கிற வார்த்தைகள் அவைகள் ஆவியும் ஜீவனுமாய் So இருக்கிறது. they will revive us and they will bring us lest we go deeper and deeper into that pit of sorrow and depression. அவைகள் நம்மை உயிர்ப்பித்து நாம் அந்த குழிகளுக்குள்ளாக முழுகி போகாதபடிக்கு நம்மை உயர்த்தும். Now the second area or the second discipline where we should avoid any type of slackening is in the matter of worship. அடுத்த ஒரு ஒழுக்கம், நாம் பின்தங்கி விடக்கூடாத ஒரு ஒழுக்கமானது ஆராதித்தல். Beloved, when we go through suffering, we will again have a tendency to stop praying and praising God. பிரியமானவர்களே, நாம் பாடுகள் வழியாய் கடந்து போகும் பொழுது செபிக்கிறதையும் ஆராதித்தலையும் நாம் விட்டுவிட நமக்கு ஒரு சோதனை ஏற்படும். But you know, instead of stopping it, we should increase praying and praising all the more. அதை விட்டுவிடாமல்
மாறாக அதிகமாய் ஜெபிக்கவும் அதிகமாய் நாம் ஆராதிக்கவும் துவங்க வேண்டும். Now the Bible says, be anxious for nothing, ஒன்றையும் குறித்து கவலைப்படாதிருங்கள் என்று வேதம் நமக்கு but சொல்கிறது. in everything by prayer and supplication with thanksgiving you make it known unto God. எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய வேண்டுதல்களை நீங்கள் தேவனிடத்தில் தெரியப்படுத்துங்கள் என்று The சொல்கிறார். problem may or may not be solved, அந்த பிரச்சனை ஒருவேளை தீரலாம் தீராமலும் போகலாம். but the Bible guarantees the peace of God which passes all understanding shall keep your hearts and minds in Christ Jesus. ஆனால் வசனம் நமக்கு வாக்காய் சொல்கிறது, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை காத்துக்கொள்ளுமா. Now we all know about prophet Habakkuk because we know that familiar passage. ஆபக்கூக் தீர்க்கதரிசியை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும் என்றால் அந்த வசன பகுதி நமக்கு மிகவும் அறிமுகமான ஒரு வசன பகுதி. If you read all the 3 chapters of book of Habakkuk, ஆபக்கூக் தீர்க்கதரிசன புத்தகத்தின் 3 அதிகாரங்களையும் நீங்கள் வாசிப்பீர்களானால் in the beginning he was filled with lots of questions. துவக்கத்திலே அவன் அநேக கேள்விகளினாலே நிறைந்தவனாய் Look at காணப்படுகிறான். the first chapter, second verse. முதல் அத்தியாயத்தினுடைய 2வது வசனத்தை பாருங்கள். Oh Lord, how long shall I cry and you will not hear? கர்த்தாவே, நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் கேளாமல் இருக்கிறீரோ. And come to the third verse. 3வது வசனத்தை பாருங்கள். Why do you show me iniquity and cause me to see trouble? நீர் எனக்கு அக்கிரமத்தை காண்பித்து என்னை தீவினையை பார்க்க பண்ணுகிறது என்ன. And come to the 13th verse. 13வது வசனத்தை பாருங்கள். The second portion, why do you look on those who deal treacherously and hold your tongue when the wicked devours one more righteous than he? துன்மார்க்கன் தன்னை பார்க்கிலும் நீதிமானை விழுங்கும்போது நீர் மௌனமாயிருக்கிறது என்ன. You know, he keeps on asking, why Lord, why Lord, why Lord, he keeps on asking. ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறான். God did not give him any explanation. எந்த ஒரு பதிலையும் ஆண்டவர் அவனுக்கு விளக்கத்தையும் கொடுக்கவில்லை. So finally he started worshiping the Lord. கடைசியில் ஆண்டவரை அவன் ஆராதிக்க Look ஆரம்பிக்கிறான். at the 17th verse of the 3rd chapter. 3வது அத்தியாயத்தினுடைய 17வது வசனத்தை பாருங்கள். Though the fig tree may not blossom nor fruit be on the vines, though the labor of the olive may fail, yet the fields no food, the flock be cut off from the fold, there will be no herd in the stalls, yet I will rejoice in the Lord and I will joy in the God of my salvation. அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும், திராட்சை செடியில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்களிலே தானியத்தை விளையாமற் போனாலும், கடையில ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களிகூறுவேன். So instead of worrying, he turned his worry into worship. ஆகவே கவலைப்படுகிறதை விட்டுவிட்டு அந்த கவலையை அவன் ஆராதனையாக மாற்றி விடுகிறான். Now the Lord Jesus Christ was going through a tremendous time of agony of death. But what did he do? He went into the same mountain where he will normally go and there he prayed. மரண வேதனையின் வழியாய் என் ஆண்டவராகிய இயேசு கடந்து போய் கொண்டிருக்கிற நேரத்திலே வழக்கமாய் ஜெபிக்கிற அதே மலைக்கு சென்று அங்கே ஜெபிக்கிறார், துதிக்கிறார். Now we all know about Paul and Silas. பவுலும் சீலாவும் பற்றி நமக்கு தெரியும். They were beaten black and blue. அடித்து நொறுக்கி விட்டார்கள். And they were also kept in fetters. அவர்களை சங்கிலிகளினாலே கட்டி வைத்திருந்தார். But at the midnight what did they do? ஆனால் நடு நிசையிலே என்ன They செய்தார்கள்? started praising, praying and singing hymns unto God. அவர்கள் பாடி துதித்து கீர்த்தனைகளை தேவனுக்கு பாட ஆரம்பித்தார்கள். When there is a lot of blessing, it is easy to sing praises unto God. ஆசீர்வாதங்கள் ஏராளமாக இருக்கும் பொழுது தேவனுக்கு பாடல்களை பாடுவது மிகவும் எளிது. But when there is so much of bleeding, to just bless the Lord and praise the Lord is not that easy. ரத்தம் சிந்தி கொண்டிருக்கிற பொழுது தேவனை துதிப்பது என்பது கடினமான ஒன்று. That's what Peter told the people of God in his time. பேதுரு தன்னுடைய மக்களிடத்தில் அவனுடைய காலத்திலே சொன்ன காரியம் இதுதான். Now don't think that the fires of testing that you are experiencing now are strange things happening unto you. ஏதோ வினோதமான ஒரு காரியம் உங்களுக்கு சம்பவிக்கிறது என்று உங்களுடைய பாடுகளை பற்றி நீங்கள் எண்ணிக்கொள்ள வேண்டாம் என்று சொல்கிறார். But to what extent you suffer, to that extent you rejoice in the Lord. எந்த அளவுக்கு பாடுபடுகிறீர்களோ அந்த அளவுக்கு கர்த்தருக்குள் நீங்கள் மகிழுவீர்கள். Dear friends, we want to tell you something. பிரியமானவர்களே, உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறோம். Praise God when you feel like praising Him. நீங்கள்
துதிக்க வேண்டும் என்று உணர்கிற பொழுது தேவனை துதியுங்கள். And praise God when you don't feel like praising Him. துதிக்க உணராமல் இருக்கும் பொழுதும் அவரை துதியுங்கள். And praise God until you feel like praising. அவரை துதிக்க உணரும் மட்டும் அவரை துதித்துக் கொண்டே இருங்கள். Now the third area where we should not slacken our spiritual exercises. அப்படி ஆவிக்குரிய பயிற்சிகளை முயற்சிகளை நாம் எந்த மற்றொரு இடத்திலே பின்தங்கி விடக் கூடாமல் இருக்க வேண்டிய ஒரு பகுதி. That is the work or job, and especially our ministry unto the Lord. பணி அல்லது ஊழியம், ஆண்டவருக்கு நாம் செய்கிற ஊழியங்களிலே. You know, usually when we go through suffering, there will be a tendency to slow down our ministry. பாடு அனுபவிக்கிற நேரத்திலே நம்முடைய ஊழியத்திலே நாம் பின்தங்கி விட வேண்டும் என்கிற ஒரு சோதனை நமக்கு ஏற்படும். Beloved, the devil has got so many weapons to attack us. பிரியமானவர்களே, நம்மை தாக்கும்படியாக சத்ருவானவன் ஏராளமான கருவிகளை, ஆயுதங்களை கொண்டிருக்கிறான். But do you know which is the most powerful weapon in his hand? ஆனால் அவனுடைய கையில இருக்கக்கூடிய மிகவும் ஒரு வல்லமையான ஒரு ஆயுதம் என்ன தெரியுமா? That is discouragement. சோறு உண்டாக்குவது. Why should these things happen to me? ஏன் இந்த காரியங்கள் எல்லாம் எனக்கு சம்பவிக்க வேண்டும்? Am I not serving God so faithfully? நான் உத்தமமாக ஆண்டவருக்கு ஊழியம் செய்யவில்லையா? You know, when you allow these questions to overwhelm you, that will have a paralyzing effect on your ministry. இந்த கேள்விகள் எல்லாம் உங்களை மேற்கொள்ள நீங்கள் அனுமதிக்கும் பொழுது உங்களுடைய ஊழியத்திலே நீங்கள் மங்கி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். I believe that we all need to look to Paul to get answers how we can keep ourselves up in the ministry of the Lord during times of suffering. இவ்விதமான பாடுகளின் மத்தியிலும் கூட ஊழியத்திலே மேலோங்கி நிற்பது எப்படி என்கிறதற்கான பாடங்களை நாம் பவுலிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நம்புகிறேன். Turn with us for an example to 2 Corinthians 4th chapter. 2 கொரிந்தியர் 4வது அத்தியாயத்துக்கு ஒரு உதாரணத்துக்கு என்னோடு கூட வாருங்கள். Look at the first verse. முதல் வசனத்தை பாருங்கள். Since we have this ministry, as we have received mercy, we do not lose heart. இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள் இரக்கம் பெற்றிருப்பதால் சோர்ந்து போகிறது இல்லை. Come to the 7th verse. 7வது வசனத்துக்கு வாருங்கள். We have this treasure in earthen vessels, that the excellence of the power may not be of us, but it be of God. இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் Our பெற்றிருக்கிறோம். bodies are all earthen vessels, so weak. நம்முடைய சரீரங்கள்லாம் மண்பாண்டங்கள், அவ்வளவு பலவீனமாக. So he says we can't depend on us, we depend on God. ஆகவே அவர் சொல்கிறார், எங்களை நாங்கள் சார்ந்திருக்க முடியாது, தேவனை சார்ந்திருக்கிறோம். Come to the 16th verse. 16வது வசனத்தை பாருங்கள். Therefore we do not lose heart. ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. Even though our outward man is perishing, yet the inward man is being renewed day by day. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்படுகிறது. Now come to the 7th chapter of the same epistle. அதே நிருபத்தினுடைய 7வது அத்தியாயத்துக்கு வாருங்கள். We'll read verses 4 and 5. 4-5 வசனங்களை வாசிக்கிறோம். He says, great is my boldness of speech towards you, great is my boasting on my behalf. மிகுந்த தைரியத்தோடே உங்களுடன் பேசுகிறேன், உங்களை குறித்து மிகவும் மேன்மை பாராட்டுகிறேன். And what was the situation in which he was making that statement? இந்த ஒரு கூற்றை அவன் சொல்லும் பொழுது அவருடைய சூழ்நிலை என்ன? Look at the 5th verse. 5வது வசனத்தை பாருங்கள். When we came to Macedonia, our flesh had no rest, but we were troubled on every side. எப்படி என்றால், நாங்கள் மக்கதோனியா நாட்டிலே வந்தபோது எங்கள் சரீரத்திற்கு இளைப்பாறுதல் ஒன்றும் இல்லாமல் எப்பக்கத்திலேயும் உபத்திரப்பட்டோம். Outside were conflicts, inside were fears. புறம்பே போராட்டங்களும் உள்ளே பயங்களும் இருந்தன. In spite of all that, there was boldness in my speech. இவைகளெல்லாம் இருப்பினும் என்னுடைய பேச்சிலே தைரியம் இருந்தது. Come to the 10th chapter of the same epistle. அதே நிருபத்தினுடைய 10வது அத்தியாயத்துக்கு வாருங்கள். Look at the 10th verse. 10வது வசனத்தை What was the பாருங்கள். testimony people had about Paul? பவுலை குறித்து என்ன விதமான சாட்சியை ஜனங்கள் பெற்றிருந்தார்கள்? They say his letters are weighty and powerful, but his bodily presence is weak and his speech contemptible. அவனுடைய நிருபங்கள் பார யோசனையும் பலமுள்ளவைகளும், சரீரத்தின் தோற்றமோ பலவீனமும்
வசனம் அற்பமாய் இருக்கிறது You என்கிறார்கள். know, he was weak in his physical appearance, but his writing ministry was very weighty and powerful. அவனுடைய சரீரத்திலே பலவீனமாய் இருந்தான், ஆனால் அவனுடைய எழுத்தின் ஊழியமோ அவ்வளவு பலமாய் He காணப்படுகிறது. was weak in his body, but he was bold in his speech. தன்னுடைய சரீரத்திலே பலவீனமாய் இருந்தான், ஆனால் பேச்சிலே தைரியமாய் He இருந்தான். was weak in his body, but he was strong in his writing. தன்னுடைய சரீரத்தில் பலவீனமாய் இருந்தான், எழுத்திலோ அவன் பலமுள்ளவனாய் காணப்படுகிறான். Whatever may be the assignment or the calling God has given you in ministry, உன்னுடைய ஊழியத்திலே என்ன விதமான ஒரு அழைப்பை தேவன் உங்களுக்கு கொடுத்திருந்தாலும், let come what may, whatever may be the type of suffering, never ever lose heart, but keep your spirits up, saying that you have received the ministry out of the mercy of God. Don't ever lose heart. என்ன விதமான பாடுகள் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்தாலும், ஊழியத்திலே நீங்கள் இரக்கத்தினாலே பெற்றுக்கொண்ட ஊழியம் என்று சொல்லி மன தோய்ந்து போகாமல் நீங்கள் தைரியமாய் இருங்கள். Now, that's what exactly Apostle Paul testified when he wrote to the Galatian believers. கலாத்திய விசுவாசிகளுக்கு பவுல் எழுதும் பொழுது இதைதான் சாட்சியாக சொல்கிறான். Look at Galatians 4th chapter verses 13 and 14. கலாத்தியர் 4வது அத்தியாயம் 13-14 வசனங்களை பாருங்கள். You know that because of physical infirmity I preached the gospel to you at first. உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நான் சரீர பலவீனத்தோடு முதலாந்தரம் உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தேன். And my trial which was in my flesh, you did not despise me or you reject me. அப்படி இருந்தும் என் சரீரத்தில் உண்டாயிருக்கிற சோதனையை நீங்கள் அசட்டை பண்ணாமலும் அரோசியாமலும் தேவ தூதனை போலும் கிறிஸ்து இயேசுவை போலும் என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். I can add my testimony here. என்னுடைய சாட்சி இந்த இடத்தில் நான் பகிர்ந்து கொள்ளலாம். I am a man of many sicknesses and ailments. எனக்கு அநேக நோய்கள் உண்டு, பலவீனங்கள் உண்டு. I have heart ailment. எனக்கு இருதய நோய் உண்டு. I had a bypass surgery in the year 1996. 96வது ஆண்டு எனக்கு ஒரு பைபாஸ் சர்ஜரி நடந்தது. And I had a chronic back pain. எனக்கு முதுகுத்தண்டிலே தொடர்ச்சியான ஒரு வலி இருந்தது. So 4 years ago I underwent a back surgery. 4 ஆண்டுகளுக்கு முன்பு அதற்காக முதுகுத்தண்டிலே ஒரு அறுவை சிகிச்சை. All of a sudden I will have an attack of vertigo. திடீரென்று சொல்லி எனக்கு ஒரு தலை சுற்று ஏற்படும். And I suffer from piles. எனக்கு மூலவியாதி உண்டு. And I suffer from renal colic. எனக்கு சிறுநீரகத்திலே கல் உண்டு. And I suffered from malaria. எனக்கு மலேரியா இருந்திருக்கிறது. And I have suffered from jaundice. மஞ்சள் காமாலை And I have இருந்திருக்கிறது. suffered from typhoid. டைபாய்டு வந்திருக்கிறது. And now I am suffering from a throat problem. இப்பொழுது தொண்டை பிரச்சனையினாலே கஷ்டப்படுகிறேன். Actually I am preaching against medical advice. எனக்கு மருத்துவர்கள் சொல்லி இருந்தும் அதற்கு மீறி நான் பிரசங்கித்துக் How கொண்டிருக்கிறேன். do I continue my ministry? எப்படி தொடர்ந்து என்னுடைய ஊழியத்தை செய்வது? God's strength is made perfect in my weakness. தேவனுடைய பலன் என்னுடைய பலவீனத்திலே I am பூரணமாக்கப்படுகிறது. weak in my flesh, but I am strong in God. என் சரீரத்திலே நான் பலவீனனாய் இருந்தாலும் கர்த்தருக்குள் பலமுள்ளவனாய் His இருக்கிறேன். grace is sufficient for me in every situation. எந்த சூழ்நிலையிலும் அவருடைய கிருபை எனக்கு போதுமானதாய் So இருக்கிறது. beloved, we would like to appeal to every one of you. ஆகவே பிரியமானவர்களே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். During times of suffering, நீங்கள் பாடு அனுபவிக்கிற நேரத்தில் do not ever slacken your devotional exercise. உங்களுடைய தியான முயற்சிகளை நீங்கள் பின்தங்கி விடவே கூடாது. Number one, முதலாவது, keep on studying and reading and meditating God's word. தேவனுடைய திருவசனத்தை தொடர்ந்து படித்துக் கொண்டே தியானித்துக் கொண்டே இருங்கள். Keep on praising God and praying and keep on increasing your worship. எப்பொழுதுமே ஆராதித்தலிலே தொடர்ச்சியாய் தேவனை துதித்துக் கொண்டே இருங்கள். Never ever come down in ministry. Keep on working for the Lord, because your labor in the Lord will never go in vain. ஊழியத்திலே ஒருபோதும் நீங்கள் பின்தங்கி விடாமல் தொடர்ந்து தேவனுக்காக ஓடிக்கொண்டே இருங்கள். அது ஒரு நாளும் வீண் போகாது. How not to suffer? எப்படி பாடு அனுபவிக்க கூடாது? Do not slacken devotional exercises. தியான முயற்சிகளிலே பின்தங்கி விடக்கூடாது.